வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திருவேலூர் எம்பாவாய். இந்த ரெண்டாவது தோழி கூப்பிட்றதுக்காக போகிறாங்க அடுத்த பெண் வீட்டுக்கு. ரெண்டாவது தோழி கொஞ்சம் விவரமானவங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளா தனியாக போய் தியானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள், அதாவது அவங்களுக்கு தாயார் மற்ற பெண்கள்லாம் எழுந்திருந்துருக்காங்க. இவங்க போய் எழுப்புறாங்க. எப்படி எழுப்புறாங்கன்னா, கீச் கீச் என்று ஆனைச்சாத்தன். ஆனைச்சாத்தன் குருவி கீச்சு கீச்சுன்னு கத்துறது தான். அது எப்படி இருக்குன்னா, அந்த குருவிகள்லாம் கலந்து பேசிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி இருக்கான். கீசு கீசு என்று எங்கு மானைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. பேய்ப்பெண்ணே என்னம்மா அந்த கச்ச கச்சமான இந்த ஆனைச்சாத்தன் குருவிகள்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு, நீ என்னம்மா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லாமல் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வீட்டில் இருக்கிற பெரிய பெண்கள் அவங்கெல்லாம் அவங்களோட சத்தம், அந்த காசும் பிறப்பும். ஆட்சியர் பெண்கள் புகுந்த வீட்டு தாலி பிறந்த வீட்டு தாலின்னு 2 தாலி போடுவாங்க. புகுந்த வீட்டு தாலி காசும், பிறந்த வீட்டு தாலி பிறப்பும், இரண்டும் கலகலப்ப, ரெண்டும் கலந்து சத்தம் போடுறது. ஒரு ஓசை கேட்கலாம், வளையல் சத்தம் கேட்கும், அப்புறம் வெட்டி சத்தம் கேட்கும் இல்லையா. பெண்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது இல்லையா. அவங்க நடக்கும்போது இந்த சலச்சலன்னு ஒரு சத்தம் கேட்குறது, அது கேட்கல. வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால். அது இல்லாமல் வாசனரும் குழல், அந்த முடி இருக்கு இல்லையா, தலைமுடியில் சூடி கொண்டிருக்கிற மலர்களுடைய வாசம் நுகரவில்லையா. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து. அந்த வீட்டில் பெண்கள் நடமாடுற சத்தம் கேட்கல. அவங்க கூந்தல் வச்சிருக்க மலர்களுடைய நறுமணம் உனக்கு நுகரவில்லை. ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவும் கேட்டிலையோ. அவங்க என்ன காலையில் எழுந்தோன்னே என்ன வேலை அவங்களுக்கு? தயிர் கடையிறது தான் வேலை அவங்களுக்கு. அவங்க மத்தினால் தயிரரவும், அவ்வளோ சல 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 சலன்னு தயிரை கடையிறாங்க. அந்த தயிரரவும் கேட்டிலையோ. வீட்டில் தயிர் கடைஞ்சிட்டு உக்காண்டிருக்காங்க, அது கூடவாமா அவனுக்கு கேட்கல. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா ஒரு முக்கியமான பெண். அவள் ஹீரோயின் சொல்லுவாங்கள்ல நம்மெல்லாம், அது மாதிரி அந்த பெண்ணை நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணன் மூர்த்தி அவரை பற்றி பாடிக்கிட்டு இருக்கோம். கேசவன், அவருக்கு கேசவன் ஏன் பேர் வந்ததுன்னா, கேசி என்ற அசுரனை அழித்தவர் நாராயணன், அதனால் அவருக்கு கேசவன் ஒரு பேர் இருக்குது. ஆனால் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. சரிம்மா, நாங்கள் உட்காந்துட்டீங்க கேசவனை பற்றி பாடிக்கிட்டு இருக்கோம், அவரோட பெருமைகளை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கோம், நீ கேட்டே கிடத்தியோன்னு அப்படியே படுத்துட்ருக்குது அந்த அம்மா கேட்டுக்கிட்டே. தேசமுடையாய் திருவேலூர் எம்பாவாய். தேசமுடையாய் அப்படின்னா அழகானவள். தேஜஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப தேஜஸ் அப்படின்வாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும், பளபளன்னு இருப்பாங்க. அந்த தேஜஸ் மின்னுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தேசமுடையாய் அப்படிங்கிறாங்க. அந்த ரொம்ப அழகான பெண் அவள். தேசமுடையாய் திருவேலூர் எம்பாவாய். வாசல் கதவையும் திறந்து மனதையும் திறந்து வெளியே வா என்று அழைக்கிறார்கள் அந்த பெண்ணை. தேங்க்யூ.